பகலில் பயங்கரம். கோவை மாவட்டம் பொள்ளாச்சியை அடுத்த சமத்தூர் பகுதியில் ஓய்வு பெற்ற வனத்துறை அதிகாரி சிவதாசன் வீட்டிற்குள் மாஸ்க் அணிந்து வந்த மர்ம நபர் உள்ளே நுழைந்து அவரையும் மனநலம் குன்றிய அவரது மகனையும் கத்தியால் குத்திவிட்டு தப்பிச் சென்றுள்ளார். ஆசிரியராக பணிபுரியும் சிவதாசனின் மனைவி யமுனா ராணி பணி முடிந்து வீடு திரும்பிய போது கணவரும் மகனும் இரத்த வெள்ளத்தில் இருந்ததைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார். உடனே கூச்சலிட்டு அலறினார். சத்தம் கேட்டு வந்த அக்கம் பக்கத்தினர் இந்த காட்சியை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். தகவல் அறிந்து வந்த போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். மாஸ்க் அணிந்து வந்த நபர் ஸ்கூட்டியில் வந்ததாக அங்கிருந்த பெண்மணி கூறினார். பட்ட பகலில் நடந்த இந்த சம்பவம் அப்பகுதி மக்கள் மத்தியில் பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. எங்க பொண்ணு ஃபர்ஸ்ட் போனா போய் பார்க்கும்போது அவர் சாரு ரத்த வெள்ளத்தில் கிடக்கிறாரு. அப்போ அது பார்த்த உடனே எங்கள் பொண்ணு அங்கேருந்து சத்தம் போட்டா. அமிச்சி வாங்க வாங்க சத்தம் போட்டோன்னே நானும் போய் பார்க்கும்போது பயங்கரமாக அவர் காயப்பட்டு டீச்சர் மடியில் படுக்க வச்சுருக்குறாங்க. ஒரே அழுக. அது பார்த்தோன்னே வெளியே வந்து ஒவ்வொருத்தரையும் நான் கூப்பிட்டு எல்லாரும் வந்து பார்த்து அப்புறம் பொண்ணை தான் ஆம்புலன்ஸுக்கு சொல்லி வந்து அப்புறம் ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அவன் எங்களை கடந்து தான் போகிறான். மாஸ்க் போட்டிருந்தனால அவனை அடையாளம் தெரியல. ஸ்கூட்டியில் தான் அவன் இங்கிருந்து நேராக போயிட்டான். போலீஸு அப்புறம் தான் வந்தாங்க. உடனே எல்லாத்துக்குள்ளே வந்துட்டாங்க. எல்லாரும் வந்தோடனே ஆளுக்கு போலீஸுக்கு சொல்லி போலீஸ் வந்துச்சு. மகனுக்கு கொஞ்சம் காயம், அவருக்கு தான் பலத்த காயம். அதை நான் போய் உள்ள பார்க்கலைங்க. நான் அப்படி ரத்த வெள்ளத்தில் இருந்தேன். எங்களுக்கு இந்த பக்கம் ஏரியாவில் பாதுகாப்பு வேணாங்க. லைட்டு வெளிச்சம் அதே இல்லை. இங்கெல்லாம் இருட்டாக இருக்குங்க. பாதுகாப்பு வேணாம். பொம்பளை பிள்ளைங்க இருக்கிற இடம். தயவாக எங்களுக்கு பாதுகாப்பு, போலீஸ் பாதுகாப்பு வேணாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம வேதா நியூஸ் டைம்ஸ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும்.